தாத்தா, என் அருமை தாத்தாவே, உங்கள் மேல் எங்களுக்கு ரொம்ப ஆசை தாத்தா. உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்கள் தாத்தா, நாங்கள் வாங்கி தரோம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்தால் சொல்லுங்கள் தாத்தா. என் செல்வங்களே, தாத்தா மேலே இவ்வளவு அன்பு ஆசை வைத்து கொண்டு இருக்கிறீர்களா? மிகவும் நன்றி என் செல்வங்களே. எனக்கு என்ன ஒரு ஆசை என்றால், கடவுள் நம்மை படைத்தார். அப்பொழுது இத்தனை கோடான கோடி வருஷங்களாக அவர் படைத்தபடி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்ணாருன்னா, நம்ம வந்து நம்மளை படைச்சிட்டாரே தவிர நம்மளை சுதந்திரமாக நம்மளை வைக்கல. நமக்கு ஏதாவது வேண்டுமா, நம்ம அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணணும், நமது அரசாங்கத்தை நம்ம டிபெண்ட் பண்ணணும். நமக்கு ஏதாவது தேவை தான் அவங்கள கேட்கணும். அவங்க கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நிற்குது. எனக்கு என்ன ஆசைன்னா, அடுத்த முறை கடவுளை உலகத்தையும் மனிதர்களையும் படைத்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றால், ஆதாமையும் ஏவாளையும் படைத்ததை போல மற்றொரு மனிதர்களை படைக்கட்டும். படைத்து அவர்கள் மூலியமாக மக்கள் பெருகட்டும். அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லோரும் அந்த உலகத்தில் பிறந்தவர்கள் கடவுள் ஒன்று சாதாரண மனுஷன் இல்லை, அவர் ஸ்பெஷல். அவர் நம்மை படைத்துட்டாருன்னா நம்ம அவருடைய குழந்தைகள் இல்லையா? நம்ம சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உலகத்திலே நமக்காக கடவுள் எதையோ படைத்தார் அல்லவா? அதே போலவே வரும் காலத்தில் ஒரு புது உலகத்தை படைத்தால் அப்பொழுது அவர் எந்த விதமான படைப்புகளை படைப்பாரோ தெரியாது. நான் என்ன ஆசைப்படுகிறேன் என்றால், அது படைத்த பிறகு அந்த படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் விருப்பம் போல வாழ்வதற்கு ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும். அவன் யாரையும் அப்பா அம்மாவையும் ஒரு தொழிற்சாலையையும் மற்றவருடைய உதவியையும் நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் எடுத்து சாப்பிடலாம், அதை எடுத்து நாம் உபயோகிக்க வேண்டும். நம் சொந்தமாக அந்த மாதிரி ஒரு நிலைமையை அவர் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பாருங்கள், இப்போது நாம் உழைத்து சாப்பிட வேண்டும். ஏன் உழைத்து சாப்பிட வேண்டும் என்றால், ஆதாம் ஏவாள் கடவுளுக்கு விரோதமாக சில தவறுகளை செய்து விட்டார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். அதுக்காக அவர்களை தண்டித்து நீங்கள் இனிமேல் உழைத்து சாப்பிட வேண்டும். தாயாகப்பட்டவர் மிகவும் கஷ்டப்பட்டு தன் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். நீங்கள் மண்ணிலே நெற்றி வேர்வை நிலத்தில் விழ நீங்கள் உழைத்து அது விளைச்சலை எடுத்து நீங்கள் சாப்பிட வேண்டும். இப்படியெல்லாம் நமக்கு ஒரு கட்டுப்பாடை கொடுத்து விட்டார். நம்ம உணவு உண்ண வேண்டுமா, இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா, நம்ம உழைக்க வேண்டும் என்று பண்ணிவிட்டார். எதிர்காலத்திலே அவர் உலகத்தையும் மக்களையும் படைத்தால் நான் என்ன ஆசைப்படுகிறேன் என்றால், ஆதாம் ஏவாளை போல படைத்துவிட்டு அவர்களுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுக்காமல், எந்த ஒரு சோதனையும் கொடுக்காமல் அவர்களை உருவாக்கிவிட்டு சந்தோஷமாக வாழுங்கள். உலகத்திலே நான் படைத்தது அனைத்தையும் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. உலகத்தில் படைத்த எல்லாமே உங்களுக்கு சொந்தம்.
சந்தோஷமாக இருங்கள் என்று ஒரு விதமான ஆசிரோடு இந்த உலகத்தை படித்தார் என்றால் எனக்கு நன்றாக இருக்கும் அப்படின்ற ஆசைப்படுகிறேன் என் செல்வங்களே. இதுதான் தாத்தாவின் ஆசை. ஏதோ ஆதாம் ஏவாள் தவறு செய்து விட்டார்கள். அதற்காக அவர்கள் இருவருக்காக மட்டும் தனியாக தண்டனை கொடுத்திருக்கலாமே என்று கூட நான் சொல்லவில்லை. இந்த தவறு தண்டனை என்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்மளை பிறக்க வைத்துவிட்ட பிறகு எப்பொழுதுமே பிறப்பு இறப்பு அந்த மாதிரி கூட வேண்டாம். மக்களை படைத்துவிட்டு அவர்கள் எக்காலமும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் சொல்வாங்களே, இதுதான் என் ஆசை. என் செல்வங்களே, தாத்தா உங்களுக்கு என்ன வேண்டும் தாத்தா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க தாத்தா, நாங்கள் வாங்கி தரோம். இல்லை வேறு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டீங்களே, இதுதான் என்னுடைய ஆசை. வருங்காலத்திலே இப்பொழுதே இந்த காலத்தை முடித்துவிட்டு ஒரு புது உலகத்தை படைக்கிட்டோம். படைத்துவிட்டு அந்த புது உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தையும் உணவுகள், பழங்கள், மாமிசம், பருப்பு சாம்பார், கல்யாண சமையல் சாதம், எங்கே எது கிடைக்கிறதோ எல்லாத்தையும் நாம் இருந்த இடத்துலையே நாம் எடுத்து உண்ண ஒரு ஆசையை கொடுக்க வேண்டும். நீ உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும். உன்னுடைய நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ அதிலிருந்து பிழைத்து சாப்பிட வேண்டும். நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணுமா, உங்களுக்கு நான் படித்த தண்ணீரை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த மாகாணத்தில் உள்ளவர் எனக்கு தண்ணி கொடுக்கவில்லை. அவன் இடத்திலே இருக்கும் ஆயிலை எண்ணெயை அவன் கேட்கும் விலைக்கு நாம் கொடுத்து வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எண்ணெயை படைத்தாயா, அதை நாம் எல்லோரும் அதை எடுத்து அனுபவிக்கும் மாதிரி. உணவு வகைகளை படைத்தாயா, அது எல்லோரும் தேவையான அளவிற்கு சந்தோஷமாக ருசியாக எடுத்து அதை சாப்பிடும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். துன்பமே இருக்கக்கூடாது மனிதனுக்கு. துன்பம் என்றால் என்னவென்றே தெரியக்கூடாது. சந்தோஷமான வாழ்க்கை. ஏன்னா நமக்கு இறைவனுடைய மக்கள், நாம் இறைவனுடைய மக்களாக இருந்தோம். நாம் உழைத்து சாப்பிட வேண்டும். மற்றவங்களே எதிர்பார்த்து அவர்கள் கொடுப்பதை வாங்கி சாப்பிட வேண்டும். நமது உரிமைகளை எல்லாம் அவன் வைத்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் உள்ள பணத்தை எல்லாம் சிலர் பதுக்கி வைத்து கொண்டிருக்கிறான். அவன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அரசியல் லெவலிலோ அல்லது மற்ற விதத்திலோ. இந்த பக்கம் ஏழைகள் உண்பதற்கு ஏழைக்கு ஏது இன்பம் அப்படின்ற அந்த மாதிரி பாட்டுக்கே இடம் கொடுக்க வேண்டாம். கண்ணுறங்கே கண்ணுறங்கே, உலகில் பொன்னுலகம் காணும் வரை நீ கண்ணுறங்கடா. இந்த உலகத்தில் உனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படி அந்த தாய் அது குழந்தையை பார்த்து பாடுற பாட்டு எல்லாம் சோகமான நிலையை கொடுக்கக்கூடாது. கடவுள் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரை படைத்து விட்ட பிறகு அனைவரும் சந்தோஷமாக கடவுள் மக்கள் என்ற நிலைமையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யாரோ தப்பு செய்து விட்டான், அதுக்காக எல்லோரும் இந்த தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கிறோமே. நமக்கு தேவையான உணவை நாம் உழைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோமே. அப்போ அந்த நிலைமை இல்லாமல் சொர்க்கம், அதுதான் சொர்க்கம். நமது வீடு தான் சொர்க்கம். நம் கடவுள் பிள்ளைகள் நாம் சொர்க்கத்திலே இருப்பது போல் நமக்கு ஒரு படைப்பை படைக்க வேண்டும். ஏதோ கடந்த காலம் எப்படியோ போய்விட்டது. அங்கே பாருங்கள், நோவாவின் காலத்தில் மக்களுடைய அட்டூழியம் அதிகமாகிவிட்டது. அதற்காக கோபப்பட்டு
அந்த 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 உலகத்தை அந்த இருந்த எல்லாரையும் சாவடிச்சாரு. அந்த நிலைமை இருக்கக்கூடாது. யாருக்கும் எந்த தண்டனையுமே இருக்கக்கூடாது. சந்தோஷமான வாழ்க்கை, கடவுளுடைய பிள்ளைகள் நாம் என்ற நிலையில் நாம் வாழ கடவுள் ஒரு புது உலகத்தை படைக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு வேண்டுகோளை விடுகிறேன். சொல்லுகிறேன், உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நான் இந்த வேண்டுகோளை கடவுளுக்கு, இந்த பெட்டிஷனை கடவுளுக்கு கொடுக்கிறேன். நமது பெட்டிஷனை கடவுள் ஏற்றுக்கொள்ளட்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை, அப்பேற்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு கடந்த காலத்தில் கோடானு கோடி வருஷமாக எத்தனை ஜனங்கள் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டு கஷ்டத்தில் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் மறுவாழ்வை கொடுத்து எல்லோரும் எதிர்காலத்து வாழ்வை அனுபவிக்க ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும். இருந்தவர்கள் எல்லாம் உயிர் புது நம்ம பிறக்க வேண்டும். நாமும் எதிர்காலத்தில் பிறக்கப் போகிற மக்களும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ கடவுளை செய்தால் என்ன என்று ஆசைப்படுகிறேன். நாம் கடவுளாக பிள்ளைகளாக இருந்து கொண்டும் நான் கஷ்டப்பட வேண்டுமா? உழைக்க வேண்டுமா? மற்றவர்களை கையேந்த வேண்டுமா? மற்றவருடைய ஏமாற்றத்திற்கு நாம் ஏமாந்து கொண்டு போக வேண்டுமா? மற்றவர்களுக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டுமா? கடவுளுடைய குழந்தைகளாக இருந்த பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டுமா? வேண்டாம். இறைவா, இவ்வளவு நாளாக நாங்கள் இந்த மாதிரியான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தோம். இன்னும் எதிர்காலத்தில் கதையை மாற்றுங்கள். சந்தோஷமான வாழ்க்கையை, இன்பமான வாழ்க்கையை எக்காலமும் உமது பிள்ளைகளை அனுபவிக்க ஒரு வழி செய்யுங்கள் என் கடவுளே. ஓகே, ஓகே. அப்படி என்ற எனக்கு ஒரு ஆசை. ம் ம்